விசுவாசம் அது அடுத்தவர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு போகணும். ஆமென். இல்லைன்னா என்ன ஆகும்? மனுஷகுமாரன் வரும்போது எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ. அப்புறம் ஒன்றும் இருக்காது. பரிசுத்தத்தை நாம காட்டி கொடுக்கலன்னு சொன்னா, இது நம்முடைய தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகலைன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தம் இருக்காது, இயேசு கிறிஸ்து வரும்போது விசுவாசம் இருக்காது. இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டியதும் விரும்ப வேண்டியதும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒருவேளை வாழ்க்கையில சில விரக்திகள், சில தோல்விகள், சில சூழ்நிலைகள்லாம் பார்த்து நான் என் காரியத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்ற ஒரு முடிவுக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். இல்ல, உங்களுக்காக நீங்கள் வாழ அழைக்கப்படவில்லை. You are called to lead a perfect example. ஆமென். நீங்கள் ஒரு தெளிவான, பூரணமான ஒரு முன் மாதிரியா வாழும்படியாக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மந்தையின் முன் நடக்கக்கூடிய கடாக்களை போல் இருங்கள்.